சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் நடுவண் புலனாய்வுத்துறை நடத்திய 7 மணி நேர விசாரணை நிறைவு. தமிழகத்தில் 5 பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை உடனே நிரப்புமாறு அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டார் பிரதமர் மோடி. நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை சந்தித்து ஆறுதல். கோவை, நீலகிரி, திருச்சி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. போக்குவரத்து துறை ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை. இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமென ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். முதுநிலை நீட் தேர்வு எழுதும் தருமபுரி மாணவிக்கு ஜம்மு காஷ்மீரில் தேர்வு நடுவம் ஒதுக்கப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் மீண்டும் விசைப்படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சீர்காழி அருகே பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் கோவிலார் வடிகாலாற்றை தூர்வாருமாறு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே இருசக்கர ஊர்தி மீது மகிழுந்து மோதிய விபத்தில் சிவக்குமார், லதா தம்பதி பரிதாபமாக உயிரிழப்பு.